PDF டாக்குமெண்ட்ஸை Adobe Photoshop, Illustrator, InDesignல எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி மல்டிபேஜ் டாக்குமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட PDF எங்கே இருக்கோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். எந்த பேஜ் வேணுமோ நம்ம அதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த PDF பர்ஃபெக்டாக எடிட்டபிள் ஃபார்மேட்டில் நமக்கு Illustrator ஓப்பன் ஆகியிருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோ டிசைனர்ஸ் மற்றும் எடிட்டர்ஸ்க்கு பயன் தரக்கூடியது. PDF டாக்குமெண்ட்ஸை Adobe Illustratorல எப்படி எடிட் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் எப்படி PDFலேருந்து இமேஜஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இன்டிசைனில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக PDF பேஜஸை மல்டிபிள் பேஜஸை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு சாம்பிள் PDF கிரியேட் பண்ணியிருக்கேன். கவர் பேஜ் ப்ளஸ் சில இன்னர் பேஜஸ் வித் டம்மி டெக்ஸ்ட், டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சில இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் இமேஜ், ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். அது மட்டும் இல்லாமல் Illustrator கிளிப் ஆர்ட் ஒன்று வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. Adobe Illustrator வந்திருக்கேன். ஃபைல் டைரெக்டாக நம்ம ஓப்பன் கமாண்ட் மூலமாக நம்மளோட PDF எங்கே இருக்கோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா PDF இம்போர்ட் ஆப்ஷன்ஸில் என்னென்ன பேஜஸ் இருக்கோ அதை நமக்கு தம்ப்நெயில் ப்ரிவ்யூ காட்டுது Illustrator. நமக்கு எந்த பேஜ் வேணுமோ நம்ம அதை டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே ரேஞ்சில் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே ஃபஸ்ட் பேஜ் வந்து இங்கே அழகாக ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த PDF பர்ஃபெக்டாக எடிட்டபிள் ஃபார்மேட்டில் நமக்கு Illustrator ஓப்பன் ஆகியிருக்கும். நான் டைப் டூல் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த PDF நான் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம என்ன எஃபெக்ட் கொடுத்துருந்தோமோ அதே டெக்ஸ்ட் எஃபெக்டோடவே நம்ம கண்டென்ட் வந்து இப்போ ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி நம்ம எதை வேணால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அகெயின் டைப் டூல். நம்மளால் டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியுது. இந்த பாக்ஸோடைய கலர்ஸ் இதெல்லாம் கூட நம்ம மாற்றலாம். அதை மாற்றுறதுக்கு இதை நம்ம முதல்ல ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறோம். இப்போ நமக்கு தனித்தனியாக செலக்ட் ஆகும். இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கலரை நான் கொடுத்தேன்னா ஏற்கனவே இந்த PDFல இருக்க ஏதாவது இமேஜோ டெக்ஸ்டையோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த லோகோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அழகாக டெலிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு அகைன் ஃபைல் சேவ் as கொடுத்து நீங்கள் PDF ஃபார்மேட்லேயே வச்சு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய PDF இப்போ நீங்கள் பண்ண ரிவிஷன்ஸோட அப்டேட்டடாக சேவ் ஆகிடும். அதே PDFல நான் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Illustratorலேருந்து ஒரு கிளிப் ஆர்ட் வெக்டார் ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் கிளிக் அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை நம்ம தனியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடிட்டபிள் வெக்டார் ஃபார்மேட்லேயே இருக்குது. நான் இதோடைய கலர்ஸ் கூட என்னால் மாற்ற முடியுது. இப்போ நம்ம Adobe Photoshop வந்திருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் ஓப்பன் கொடுத்து நான் அதே PDF டாக்குமெண்ட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு Illustrator மாதிரி எடிட்டபிள் ஃபார்மேட்டில் ஃபோட்டோஷாப் சப்போர்ட் பண்ணாது. நமக்கு ஒரு பேஜும் தனித்தனி இமேஜாக வேணால் நமக்கு வரும். உதாரணத்துக்கு நான் பேஜ் 1 கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Illustrator மாதிரி நம்ம டைப் டூல் எடுத்து இதை நம்ம செலக்ட் பண்ணி டைப் பண்ண முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப்பில் PDF டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்னா இதில் ஒரு வழி இருக்குது. PDFல இருக்கக்கூடிய இமேஜஸை தனியாக ஃபோட்டோஷாப்பில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஃபைல் ஓப்பன் கொடுக்குறேன். அதே PDFை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு இருக்க செலக்ஷனை நான் இமேஜஸ் அப்படின்னு மாற்றுறேன். இது வரைக்கும் பேஜ் தம்ப்நெயில் காத்திட்டு இருந்தது. நம்ம PDFல என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ தனித்தனியாக காட்ட ஆரம்பிக்குது. லோகோஸ்லேருந்து இருக்கிற இமேஜஸ் எல்லாமே. ஸோ நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் தனியாக இங்கே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகுது. அகைன் நான் அதே PDF ஓப்பன் பண்ணுறேன். இமேஜஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்லேயே பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த PDFல ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 4ல். ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணதுனால இந்த ஃப்ளவர் இமேஜ் தனியாக காட்டுது. நான் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இல்லாமையே அந்த இமேஜ் தனியாக ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் ஆகியிருக்கு. ஸோ PDFல இருக்க இமேஜஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் இப்போ Adobe Indesign வந்திருக்கேன். Illustrator மாதிரி டைரெக்டாக PDF டாக்குமெண்ட்ஸை இன்டிசைனில் எடிட் பண்ண முடியாதுனாலும் நமக்கு பல வகையில் இன்டிசைனில் PDF இம்போர்ட் பண்ணி டிசைன்ஸ்க்கோ இல்லை நம்ம அலைன் பண்ணுறதுக்கோ இல்லை சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ், உதாரணத்துக்கு ஏதாவது எரேஸ் பண்ணுறதுக்கோ கட் பண்ணுறதுக்கோ இல்லை பேஜ் நம்பர் ரீஅலைன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு தேவைப்படலாம். ஒரு மேகசின் டிசைன் பண்ணுறோம். அதில் ஒரு ஆர்ட் ஒர்க், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த கிளையண்ட் வந்து நமக்கு PDF-ஆக அமைச்சிருப்பாங்க. நம்ம அதை வந்து வேறு எந்த ஃபார்மேட்லேயும் கன்வெர்ட் பண்ணாமல் நம்ம PDF-ஆகவே இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபைல் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய PDF-ஐ நம்ம லொக்கேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே ஃபஸ்ட் பேஜ் மட்டும் வரும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அழகாக அந்த PDF டாக்குமெண்ட் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஒரு மல்டிபேஜ் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தேவைப்படுற பேஜ் எங்கேயும் நடுவில் இருக்குது அப்படின்னா ஃபைல் பிளேஸ் கமெண்ட் கொடுக்கும்போது இங்கே வந்து
ஷோ இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற டிக் பாக்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்ல இருக்க எல்லா பேஜஸும் நமக்கு ப்ரிவ்யூ காட்டுது. உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லா பேஜுமே ப்ளேஸ் பண்ணணுனாலும் நீங்கள் ஃபைல் ப்ளேஸ் போயிட்டு நீங்கள் ஷோ இம்போர்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நமக்கு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட இப்போது ஒரு பேஜாக கிளிக் ஆகிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். பேஜ் 1, நீங்கள் அடுத்த பேஜ் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் 2, இந்த மாதிரி நீங்கள் லைனாக நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஒரு 8 பேஜ் பிடிஎஃப்ன்றலாம் ஈஸியாக பண்ணிடுவோம். ஏதோ ஒரு 200 பேஜ் 300 பேஜ் பெருசாக இருக்குது அப்படின்றப்போ நமக்கு மேனுவலாக பண்ணுறது கஷ்டம். அதுக்கு இன்டிசைனில் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் இருக்குது. விண்டோவில் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற மெனுவில் இங்கே ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ் மல்டிபேஜ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட பிடிஎஃபை நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணணுமா இல்லை உங்கள் கரண்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணணுமா பாருங்கள். இங்கே அன்டைட்டில் 5ன்ற கரண்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம இருக்கும். நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் அலர்ட் கொடுக்குது. ஓகே கொடுத்தோன்னே இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆக போகுது. இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகி அந்த பிடிஎஃப்ல எத்தனை பேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்டிசைனில் ஆட்டோமேட்டிக்காக பேஜஸை க்ரியேட் பண்ணி ஒரு பேஜ்லையும் அழகாக பிடிஎஃப்பை நமக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் பல வீடியோக்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.